உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ளைட் நம்பர் 17Z208 புறப்படுவதற்கு தயாராக உள்ளது. இந்த நம்பர் எனக்கு தெரிஞ்ச நம்பர் மாதிரி இருக்கே. ராமா, இது ஃப்ளைட்டோட நம்பர். ஆமா, ஆனா எனக்கு என்னமோ இந்த நம்பரை இதுக்கு முன்னாடி அண்ணி, இது என்னோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரு. எனக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது, அதான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். இது அந்த நம்பர் ஆச்சு. இத நான் அந்த அண்ணன் பாக்கெட்ல இருந்து விழறத பார்த்தேன். இத நான் பன்னீர் அண்ணன் பாக்கெட்ல இருந்து விழறத பார்த்தேன். ஆனா அவர் இந்த நம்பர் ஏதோ பேங்க் அக்கவுண்ட் நம்பர்னு சொன்னாரே. ராமா, பேங்க் அக்கவுண்ட் நம்பரும் ஃப்ளைட் நம்பரும் எப்படி சேமா இருக்க முடியும்? சரி, பரவாயில்ல, நீ வா போலாம். இந்த ராதா பெரிய உளவாளியா இருப்பா போல இருக்கே. ஒருவேளை இவளுக்கு சந்தேகம் வந்து இவ ஃப்ளைட்ல ஏறாம போயிட்டானா பிளான் மொத்தமா நாசமா போயிடும். என்னோட பேரு பண்டிங்க. என்ன செல்லக்கண்ணாக்கா தான் அனுப்பி வச்சாங்க. ஆனா செல்லக்கண்ணக்கா இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை அவசரத்துல உங்ககிட்ட சொல்ல மறந்திருக்கலாம். அண்ணா, எங்க போறீங்க? பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க அப்படியே கிளம்புறீங்க? பெரிய முதலாளி அம்மா கூப்பிட்டாங்க. அண்ணி, அது என்னோட பேங்க் அக்கவுண்ட் நம்பருங்க. அது எனக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது, அதான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். ராமா, பேங்க் அக்கவுண்ட் நம்பரும் ஃப்ளைட்டோட நம்பரும் எப்படி சேமா இருக்க முடியும்? ராமா, நான் இப்பதான் பண்டேனாவை பார்த்தா, அதுவும் இந்த இடத்துல பார்த்தேன். என்ன பண்ற? போர்டிங் ஆரம்பிக்க போகுதுல, பேக்கை ஸ்கேன் பண்ணு. இப்பவே போறேன். தப்பிச்சோம். இந்த பேக் பாஸ் ஆகணும், அப்பதான் நம்ம தப்பிச்சதா கணக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா என்ன? பண்ண முடியும் அஜித், ஆனா இப்போ என்ன என்ன சத்தம் அது? இங்க இருந்து வருது, இதயத்துல இருந்து. உனக்காக. எனக்கு மேல இருந்து கதவு சத்தம் கேக்குது. ஓ, அப்படியே மேல இருந்தா? மேல இருந்தா கீர்த்தி, மாமா. அப்பா, ஏமா, உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? ஆமாப்பா, அது மேல இருந்து கேட்டுச்சு. மேல இருந்தா? ஆனா மேல இருக்கிற அறைக்கு யாருமே போறது இல்லையே. உனக்கு ஒண்ணு தெரியுமா கீர்த்தி? நான் கேள்விப்பட்டிருக்கேன், பொதுவா வீட்டுக்குள்ள யாருமே பயன்படுத்தாத அறை இருந்ததுன்னா அந்த அறைக்குள்ள பேய்ங்க குடும்பம் நடத்துமா. ஐயோ அஜித், என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா நான் இங்க தானே இருக்கேன், அப்புறம் எப்படி அந்த சத்தம்? நானே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ராகுல், செல்லக்கண்ணு, உங்க ரெண்டு பேரும் யார் இந்த மாதிரி பண்ணது? அப்பா, கீர்த்தி, அஜித் அண்ணா, ப்ளீஸ் சீக்கிரமா மேல வாங்க.
என்ன பண்றது? நீங்க முதல்ல போங்க. இல்ல 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 ஏ, அஜித், நீ போகலன்னா வேற யாருப்பா போவா? போப்பா. இல்ல இல்ல மாமா, ஆக்சுவலா என்னன்னா என்னால போக முடியாது. அதான் ஏன்? ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா நீங்க போங்களேன். இல்ல, நான் போக மாட்டேன். என்னோட சின்ன வயசுல ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு, என்னோட சாவு பேயோட கையில தான் எழுதியிருக்கான். என்ன? இல்ல இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். யாருமே போக வேண்டாம். வாங்க போலாம், வாங்க போலாம், வாங்க. சரி வா கீர்த்தி. உங்க அப்பா ஒன்னும் குடிக்கல? சும்மா இல்ல, உளறாதீங்க. சின்ன வயசு கதையெல்லாம் சொன்னார்ல, அதான் கேட்டேன். கீர்த்தி, அப்பா, இங்க பேய் பிசாஸ் எல்லாம் இல்ல, ராகுலும் செல்லக்கண்ணும் தான் இருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வாங்க. என்ன பண்றது? இப்போ நான் தான் ஏதாவது பண்ணணும் போல இருக்கு. அதுக்காக நான் எல்லாரும் முன்னாடியும் தெரியற மாதிரி வந்தாலும் பரவாயில்ல. இந்த கயிறு எப்படி தானா வந்துச்சு? பேய் 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 பேய். சீக்கிரம் அவுத்து விடு. ராகுல் அண்ணா, சீக்கிரம் இங்கிருந்து போயிடலாம். இங்க பேய் இருக்கு. என்ன உளறிட்டு இருக்க நீ? எவ்வளவு நேரமா இங்க அடைஞ்சு கிடக்குறோம். தப்பிச்சு போக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணுமே நடக்கலையா? சும்மா உளறிட்டு இருக்காத, வா போய் எல்லார்கிட்டயும் சொல்லலாம், வா. டாட், கீர்த்தி, கதவை தரங்க. அஜித் மாமா, கேட்கி அக்கா, கதவை தரங்க. நாங்க மேல மாட்டிட்டு இருக்கோம், கதவை தரங்க. கதவை தரங்க. சீக்கிரம் கதவை தரங்க. இது ராகுலோட குரலாச்சு. வா போலாம். ஐயா, கதவை தரங்க. டாட், சீக்கிரம் கதவை தரங்க. கீர்த்தி, ராகுல், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? செல்லக்கண்ணு, நீ எப்படிமா இங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.